நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை வஃபாத்தானார்கள் என்பதாக ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. துவஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமல் இஸ்னைன் வ துஃபின யௌமஸ் சுலஸா. அதற்கு பிறகு செவ்வாய்க்கிழமை அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்பதாக ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அம்மே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இக்தலஃபு ஃபீ தஃப்னிஹி, அந்த சஹாபாக்கள் எந்த இடத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் செய்வது என்ற விஷயத்தில் குழப்பமாக இருந்தாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, சமிஅது மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைஅன் மா நஸீதுஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நான் சில விஷயங்கள் கேட்டிருக்கிறேன், அதை இதுவரைக்கும் நான் மறக்கலை என்பதாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்க என்பதாக சொன்னா, மா கபதல்லாஹு நபியன் இல்லா ஃபில் மௌதஇ அல்லதி யுஹிப்பு அன் யுத்ஃபன ஃபீஹி, அதாவது நபிமார்கள் எந்த இடத்தில் அடக்கம் செய்யப்படுவதை விரும்புவார்களோ அதே இடத்தில் தான் அவர்கள் வஃபாத் ஆவார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தில் வஃபாத் ஆனாங்களோ அதே இடத்தில் தான் நாம் அவர்களை தஃபன் செய்ய வேண்டும் என்பதாக மக்கள் மத்தியில் சொன்னதற்கு பிறகு அதே இடத்தில் தஃபன் செய்யப்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டாங்க. அம்மே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அந்த அறையாக இருந்தது. அன் இப்னு அப்பாஸின் வ ஆயிஷத அன் அபா பக்ரின் கப்பல நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅத மா மாத. இப்னு அப்பாஸ் மற்றும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெற்றியில் முத்தமிட்டார்கள் என்பதாக சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர், எவ்வளோ பெரிய பாக்கியம் அவர்களுக்கு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரியாக நேசிக்கக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை நாளை மறுமையில் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள்வானாக.